guys, எல்லாம் இருக்கீங்க. இனி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பாப்பி ப்ளே டைம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து சாப்டரோடைய ஸ்டோரி பார்த்துட்டோம். இப்போ சாப்டருக்கு முன்னாடி எப்படி இந்த கேமே வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டாய் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அந்த டாய் ஃபேக்ட்ரியில் வந்து நிறையா டாய்ஸ் செய்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. ஓகேவா, அந்த 90s காலகட்டத்தில் ஒரு டாய் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ வந்து எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாய்ஸ் எல்லாமே பழசாயிடுச்சு. ஓகேவா, ஸோ வந்து போட்டியாக இருக்கிற இந்த விஜய் படம் வாரிசெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து போட்டியாக சில பேர் வந்திருக்காங்க கைஸ். ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து நிறைய ரியல் லைஃப் டாய்ஸ் பண்ணன்னு சொல்லிட்டு பிக்கர் பண்ணி இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் வந்து டாய்ஸாக மாற்றுறாங்க. ஸோ இதில் நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர்லாம் இருக்குது. ஸோ ஹக்கி விக்கி இவங்க எல்லாருமே வந்து குழந்தைங்க தான். ஸோ குழந்தைங்கள வந்து மனுஷனாக ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்கள வந்து நல்லா ப்ராப்பராக பார்த்துக்காம வந்து எல்லாமே வந்து பேடாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக்லேருந்து இதை வந்து ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, இந்த ஃபேக்ட்ரியே க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த டாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்குன்னு அந்த சம்பவம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து சம்பவம் பண்ணியிருக்கு இந்த டாய்ஸு. என்னன்னா ஹவர் ஆஃப் ஜாயின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்குது. ஸோ இந்த டாய்ஸ் எல்லாமே சேர்ந்து மனுஷங்களை வந்து கொன்று சாப்பிட்ருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்லாம் வந்து வெளியே போனதுனால இந்த ஃபேக்ட்ரியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ இதில் தான் வந்து இந்த கேமே வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் வந்து ப்ரோட்டோடைப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவனை தான் வந்து இது பண்ணாங்க. எப்படி சொல்கிறது, பாஸ் மாதிரி வச்சுக்கலாம் கைஸ். அந்த மாதிரி எப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க. அதான் ஹெட்டு மாதிரி வந்து பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஒருத்தர் தெரியாமல் திறந்து விட்ருக்காரு. அதுலேருந்து வந்து ப்ரோட்டோடைப்லாம் வெளியே வந்து சாவியெல்லாம் எடுத்து விட்டு ஒரு பெரிய ஹவர் ஆஃப் ஜாய் இருக்குது கைஸ். ஸோ அந்த இதுலேருந்து நம்ம இன்சிடென்ட்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பாப்பி ப்ளே டைம் இது ஃபுல்லாகவே வந்து என்ன இருக்குன்னா இந்த ப்ரோட்டோடைப்போடைய இதனால தான். ஸோ இப்போ இந்த பாப்பி ப்ளே டைம் ஃபேக்ட்ரி வந்து ப்ரோட்டோடைப்போடைய சொந்த ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம், அதாவது வீடுன்னு சொல்கிறாங்க கைஸ். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வந்து இந்த பாப்பி ப்ளே டைம் ஸ்டோரியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் பார்ட் 3. இதுதானே நீ ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும், பார்ட் 1 போட்டிருக்கணும்னா வந்து எனக்கு இது கிடைக்கல, வீடியோஸ்லாம் கிடைக்கல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து டைம் கிடைக்குது, அதனால தான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். சரி, இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணிட்டு வராது. இதுதான் வந்து லாஸ்ட் பார்ட்டு. எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்ட்டெல்லாம் வராது கைஸ். ஸோ அப்படி பார்ட் வந்தாலுமே வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் கைஸ்.